நம்ம இன்னைக்கு இந்த பார்க்குற இந்த மூலிகை வந்து தங்க சத்த ஒரு மூலிகை வந்து உள்ளடக்கி இருக்கா அப்படின்னு சொல்றது இந்த மூலிகை தான். தங்க மாலிகுலே இருக்குன்றாங்க. பாட்டிகள் என்ன பண்ணுவாங்க, இலையோட சேர்த்து ஒடிச்சு தலையில வந்து ஒரு தலைப்பாக மாதிரி வச்சு விட்ருவாங்க. வெப்பத்தை குறைக்கக்கூடிய குளிர்ச்சி உண்டாக்கி அப்படின்றதுல தலை சிறந்த மூலிகை தான். இன்னைக்கு இருக்க பெரிய பிரச்சனை எது? டயபிட்டிஸ். மற்ற ஒன்று இன்னைக்கு சிறுநீரக பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனை சொல்றாங்க. நிறைய கிரியேட்டின் அப்படின்னு உப்புச்சத்து, அந்த இனிப்பு மற்றும் உப்பு மற்றும் ரெண்டு பெரிய பிரச்சனைகளை ஒரு மூலிகை குணப்படுத்தும். ஆமா, ஒரு மூலிகை கிடைக்கும். பூ எடுத்து நல்ல பாலில் நல்லா வேக வச்சு, இது நம்ம ஊர்ல மாதிரி தரிசு நிலங்கள்ல சமவெளியில எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வருஷம் பூரா பூக்கக்கூடியது. பாலும் பூவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இதற்கு இணையானது எதுவும் கிடையாது. பிசிரின் அப்படின்னு சொல்லி ஒரு மூலக்கூறு, இது வந்து கார்டியாக் கிளைக்கோசைட், அதாவது இதய மருத்துவத்திலையும் இது வந்து ஒரு தலை சிறந்த நிவாரணியாக விளங்குது. வணக்கம், நான் கமல். நம்ம பொதுவாக நம்ம சேனலில் நிறைய இன்டீரியர் ஷூட் தான் பண்ணியிருக்கோம். ஒரு அறைக்குள்ளே உட்காந்து சித்த மருத்துவம் பற்றியும் சித்த மூலிகைகள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ முதல் முறையாக வெளியில் வந்திருக்கோம். இது எதுக்காகனா, மூலிகைகளை தேடின ஒரு பயணம் தான். நம்ம ஏற்கனவே சொன்னது போல் சித்த மருந்துகள் எப்படி செய்கிறது, அதை பயன்படுத்துறது எப்படி, எல்லா விஷயங்களும் பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு மூலிகை எப்படி இருக்கும், அதை எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கலாம், அதை எப்படி சுத்தி பண்ணுறது, இப்படி நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது தான் நம்ம இந்த பயணம். இந்த பயணத்தில் நம்ம கூட டாக்டர் சாலை ஜே.கே. சித்தர்வனம் சித்த மருத்துவமனையோட தலைமை ஆராய்ச்சியாளர், சித்தர்வனம் ஆராய்ச்சி மையத்தோட தலைமை நெறியாளர், சித்தா ஃபாரஸ்ட் சித்த மருந்து உணவு செய் நிறுவன தலைவர், பேராசிரியர் டாக்டர் மருதமலை முருகன் அவங்களோட தான் இந்த பயணம் ஆரம்பிக்க இருக்கு. வாங்க பார்க்கலாம். டாக்டர் சாலை ஜெயகல்பனாவின் சித்த முத்திரை அடிப்படை பயிற்சி வகுப்பு. தொடர்புக்கு 9159507444, 9159506444. வணக்கம் சார். வணக்கம். நம்ம சேனலில் வந்து சித்த மருந்துகள் பற்றியும் சித்த மருத்துவம் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். குறிப்பாக முத்திரைகள் பற்றி பேசினதெல்லாம் ரொம்ப நல்லாவே போயிருந்துச்சு. அந்த வீடியோக்கள் எல்லாத்துலேயுமே நீங்கள் மூலிகையெல்லாம் பற்றி சொல்கிறீங்க, ஆனால் அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதுக்கான வழியையும் சொல்லுங்கள், அதில் என்ன முழு பயன் என்ன அப்படியும் கேட்டிருந்தாங்க. அதை தொடர்ந்த பயணம் தான் இந்த பயணம். இப்போ நம்ம நிற்கிற இடமே சும்மா வெளியில் வந்தோம், அப்போயே இந்த பூ தங்க கலரில் இருக்குது. இந்த மூலிகையை பற்றி சொல்லுங்கள் சார். சிறப்பு. நம்ம வந்து ஒரு மூலிகையை பற்றி நிறைய ஓம் சரவணபவன் சேனலில் நடிகர் ராஜேஷ் ஐயா இருக்கும்போதையும் ஒரு 40க்கு 50 பேர்பட்ட வீடியோஸ் பண்ணியிருந்தோம். அதில் குறிப்பாக மூலிகைகள் நம்மளோட வாழ்வியல் தொடர்பாக எப்படி இருக்குது, நம்மளோட பண்பாடு தொடர்பாக எப்படி இருக்குது, அதே போல் மருத்துவத்தில் எப்படி இருக்குது, மாடர்ன் மருத்துவத்தில் எப்படி இருக்குது, இதெல்லாம் பார்த்தோம். அது வந்து ரொம்ப பயனுள்ள விஷயமா இருந்தது. இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய நம்ம பயணம் வந்து இந்த மூலிகை பயணத்தில் இயல்பாக நீங்கள் சொன்ன மாதிரியா வந்து நம்ம இன்றைக்கி இந்த பார்க்குற இந்த மூலிகை வந்து தங்கம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் வந்து தங்கம் வந்து நம்ம தமிழர்களுடைய வாழ்வில் குழந்தைக்கு அப்படின்னு சொன்னாவே என்னென்னா மருந்து. அந்த காலத்தில் ஒரு தங்கத்தில் வந்து பிறந்த குழந்தைக்கே வந்து தோச்சு கொடுக்கக்கூடிய ஒரு மரபு இருந்துச்சு. இந்த தங்க பற்பம்லாம் சொல்லுவாங்கள்ல சார், எம்ஜிஆர்லாம் தங்க பற்பம் சாப்பிட்டாரு, அதனால தான் இளமையாக இருந்தார். அப்போ அதுக்கும் எதுவும் சம்மந்தம்? இப்போ வந்து அது தங்க பற்பம்ன்றது தனி. ஆனால் அந்த தங்கப்பற்பம் போல் இன்னைக்கு தங்கத்தை ஒரு மூலிகை, தங்க சத்த ஒரு மூலிகை வந்து உள்ளடக்கியிருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த உள்ளடக்கி இருக்க மூலிகை அப்படின்னு சொல்கிறது இந்த மூலிகை தான். அப்போ அந்த அளவுக்கு சத்து இருக்குது. தங்கத்தோட சத்து என்ன இருக்கோ அது வந்து தங்கம் வந்து நல்ல குளிர்ச்சி உண்டாக்கி, இப்போ இது வந்து ஒரு பெரிய குளிர்ச்சி உண்டாக்கி மூலிகை. அதனால தான் இதோடைய பெயர் வந்து ஆவிரைன்னு வச்சுருப்பாங்க. ஆவாரை அப்படின்னுமே ஆவாரை பூத்திருக்க சாவாரை கண்டதுண்டான்னு நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஆனால் இதற்கு ஒரு பேர் வந்து தமிழில் ஏம புட்பி. ஏமம் அப்படின்னா தமிழில் வந்து ஏமம் அப்படின்னு சொன்னால் பழங்கால தமிழில் தங்கம் அப்படின்னு பேர். புட்பினா மலர். தங்க மலர் அப்படின்னு சொன்னால் இது பேரே தங்க மலர் அப்படிங்கண்ணா. தங்க மலர் தான். மலரை பற்றியான இப்போ ஆராய்ச்சி என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு இந்த நீங்கள் சொன்ன தங்க பருப்பம்லாம் என்னென்னா நேனோ மெடிசன்ஸ். இப்போ தமிழ் மெடிசன் அப்படின்னா நேனோ மெடிசன்னா என்ன, ஒரு மாடர்ன் டெர்மினாலஜின்னு சொல்கிறோம். நேனோனா 10ல்
10⁻⁹. அடேங்கப்பா. ஆமாம், ஒரு மீட்டரில் 10⁻⁹ 9 ஜீரோஸ்க்கு அந்த அளவுக்கு பகுத்தா எந்த அளவுக்கு ஒரு மூலக்கூறு இருக்குமோ அந்த அளவுக்கு நுணுக்கமான மூலக்கூறாக போய் வேலை செய்கிறது நேனோ மெடிசன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம தமிழ் சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பற்பம் இது போல் இருக்கக்கூடிய நேனோ மருந்துகளோட பயன்பாடு நமக்கு தெரியல. ஆனால் இஸ்ரோ மாதிரியான நிறுவனங்கள் இதில் இருக்கிறது அந்த பற்பம்ன்றதுலாம் அந்த காலத்தில் எப்படி செஞ்சாங்க அப்படின்ற விஷயம் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு இதில் வந்து இந்த தங்க மூலிகையில் ஆவாரை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், அந்த காலத்தில் நம்ம மரபில் என்ன பண்ணுறாங்க, கிராமத்துலலாம் ஒரு குழந்தை வருதுன்னு வச்சுக்கோங்களேன், வெயிலில் ஏன் வந்த ஆவாரம் பூவை வச்சு தலையில் வச்சுட்டு வர வேண்டியதானே பாட்டிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, இந்த இதை வந்து இலையோடு சேர்த்து ஒடிச்சு தலையில் வந்து ஒரு தலைப்பாக மாதிரி வச்சு விட்ருவாங்க. அப்படி வரக்கூடிய குழந்தைகளுக்கு என்னன்னா உடல் வந்து சூடு ஏறாது, குளிர்ச்சி. இந்த ஆவாரையோட தன்மை குளிர்ச்சி உண்டாக்கி கூலண்ட்டு. அப்போ நம்மளை மாதிரியா வெப்பமண்டலத்தில் இருக்கக்கூடியது, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு மூலிகை இருக்கும். நம்ம மூலிகை வந்து நம்மளோட ஊரோட பண்பு என்ன, சப்ட்ராபிக்கல். ஓகே, இந்த வெப்பம் உண்டாக்கி நாட்டில் இந்த வெப்பம் அப்படின்றதுல வந்து வெப்பத்தை குறைக்கக்கூடிய குளிர்ச்சி உண்டாக்கி அப்படின்றதுல தலை சிறந்த மூலிகை தான். இப்போ இந்த ஆவாரம் பூவை நம்ம பார்க்கும்போது 2 விஷயத்துக்கும் பயன்படுது. ஆச்சரியமான விஷயம். எந்த விஷயத்துக்கு? இன்றைக்கி இருக்க பெரிய பிரச்சனை எது இன்றைக்கி? டயபிட்டிஸ். ஆமாம், நீரிழிவு. நீரிழிவு, இதுக்கு பேர் மேகக்காரி அப்படின்னு பேர். ஓ, நீரிழிவை போக்கக்கூடியது. அதே போல் மற்ற ஒன்று இன்றைக்கி சிறுநீரக பிரச்சனை வந்து பெரிய ஒரு பிரச்சனை சொல்கிறாங்க. நிறைய கிரியேட்டின் அப்படின்னு உப்புச்சத்து. அப்படி தான் ஒன்று சொல்கிறாங்க ஒரு பாடலில், காவிரி நீரும் வற்றுமா கடல் நீரும் வற்றுமா. அதுக்கு அர்த்தம் என்ன? இந்த பூ. அப்போ அந்த பூ அந்த பாடலில் காவிரி நீரும் கடல் நீரும் வற்றுனா, காவிரினா என்ன, அதுக்கு பேர் பொன்னி நதின்னுவாங்க. பொன்னினா என்ன, தங்கம். இப்போ தாமிரபரணியில் எப்படி தாமரை சத்து இருக்கோ அது மாதிரி பழந்தமிழர்கள் வந்து காவிரியில் அப்படின்னாவே பொன்னி நதி, தங்கச்சத்து இருக்கக்கூடிய ஒரு நதின்னு சொல்கிறாங்க. அது அந்த காலத்து நதி. அப்போ அந்த காவிரி நீர்ன்றது இனிப்பை குறிக்கக்கூடியது. இனிப்புனா டயபிட்டிஸ். அந்த இனிப்பும் வற்றும். கடல் நீர்னா என்ன, கடலில் என்ன சத்து இருக்கும், உப்பும் வற்றும். எப்படி பாருங்களேன், ஒரு பாடல்லையே ஒரு மருத்துவ பயன்பாடில் நம்ம இன்னைக்கு வந்து உப்பு சத்துன்னு சொல்கிறோம். இனிப்பு சத்துனால வந்து இருக்கக்கூடிய அந்த பேங்க்ரியாட்டிஸோட ஃபங்க்ஷன்ஸ் குறையிறதுனாலும் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய டயபெட்டிஸையும் ஒரு மூலிகை நமக்கு பெரிய ஒரு குணமாக்குது அப்படின்னா இந்த ஆவாரை தான். 2 பெரிய பிரச்சனைகளை ஒரு மூலிகை குணப்படுது. ஆமாம், ஒரு மூலிகை கிடைக்கும். இப்போ இந்த மூலிகையை பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மூலிகையோட ஆங்கில பேர் கேசியா ஆரிகுலேட்டா. இது வந்து ஒரு புதர் செடியாக வளரும். இது வந்து நல்ல நமக்கு உயரமான மலைகள்லையோ இப்போ இமயமலை மாதிரியோ அந்த மாதிரி பகுதியில் வளர்றதில்ல. இது நம்ம ஊரில் மாதிரி தரிசு நிலங்களில் சமவெளியில் எல்லா இடத்துலையும் இருக்கும். இது வருஷம் பூரா பூக்கக்கூடியது. இப்போ ஒரு மூலிகை அப்படின்னு சொன்னால் நம்ம பச்சை மூலிகையில் பயன்படுத்தும் போது எந்த நேரத்தில் அதில் பூ பயன்படுதுன்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு ஒரு சில நேரத்தில் பூ கிடைக்கும், சில நேரத்தில் கிடைக்காது. இந்த ஆவாரை வந்து வருஷத்தில் 2 சீசனில் அதிகமாக பூக்கும். ஆனால் த்ரூஅவுட் சீசன்னா ஆங்காங்கே பூக்கள் இருக்கும். இது நல்ல ஒரு புதர் செடி மாதிரியா. இதோட ஒவ்வொரு மூலிகையிலும் சில மூலிகைகள் பார்த்திங்கன்னா அதோட விதை தான் வந்து பயன்பாடுன்னுவோம், பூ பயன்பாடு, பட்டை பயன்பாடு, அதோட பிசின் பயன்பாடுன்னுவோம். ஆனால் ஆவாரையில் முழு அங்கமும் பஞ்ச அங்கம் 5 அங்கங்கள் அப்படின்னு சொன்னால் இதோட பூ. இப்போ நம்ம பூ பார்க்கும்போதே எப்படி இருக்குது, இதோட மொட்டு பூ, இதோட இலைகள். நம்ம இந்த இலை பார்க்கும்போது என்னென்னா நல்ல ஒரு கூம்பு வடிவத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கும். இதோட இலைகள், இதோட பட்டை, அதோட வேர்பட்டை, இதோட பிசின், இது போல் இதோட பூ, இலை, பட்டை, காய் பார்த்திங்கன்னா நெட்டு இருக்கும், நம்ம காய் இருக்கும், காய், வேர், இது எல்லாமே வந்து முழுவதுமாக எல்லாத்தையுமே முற்றிலுமாக வந்து சமூலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ எல்லாத்தையுமே எடுத்து எல்லாத்தையுமே ஒரு அரைச்சி இருக்கக்கூடியது பேர் ஆவாரை சமூலம். இந்த ஆவாரை சமூலமும் இன்றைக்கி வந்து டயபெட்டிஸை குறைக்கக்கூடிய ஒரு இதில் வந்து ஆவாரம் பூவோட சேர்த்து, ஆவாரையோட சேர்த்து இன்னும் மற்ற மூலிகளை சேர்த்து ஆவாரை குடிநீர்னு ஒரு மருந்து பண்ணுறாங்க. அதுவும் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. பாட்டிகள் வந்து இந்த பூவெடுத்து நல்ல பாலில் நல்லா வேக வச்சு பாலும் பூவும் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா உடல் சூட்டை தணிக்கிறதுக்கு இதற்கு இணையானது எதுவும் கிடையாது. அதுதான் இப்போ பெரிய பிரச்சனையாக நிறைய பேருக்கு இருக்குது. நிறைய பேர் என்ன கம்ப்ளீட்டாக வந்து நல்ல ஒரு கலர் டோனோடு இருக்கவங்களுக்கு என்ன இருக்கும், சின்ன சின்னதாக வந்து பரு வந்துடும். ஓகே, அந்த உடல் சூடுனால் வர்றதுக்கு முதல் மருந்து என்ன, நமக்கு குளிர்ச்சி உண்டாக்கியாக இந்த ஆவாரை பூ, அதே போல் ஆவாரை பூவில் இருக்கக்கூடிய
இதோட மூலக்கூறுகள் வந்து என்னென்னா உடல் சூட்டை தணிக்குது. ரெண்டாவது வந்து நம்ம என்ன முக்கியமான விஷயம்னா கிரியேட்டின்னு சொல்கிறாங்களே உப்புச்சத்து. இந்த உப்புச்சத்துக்கு ஆவாரை இலை, ஆவாரை பூ இதே போல் வந்து இதோட பாலோட சேர்த்து நம்ம குடிக்கும்போது அந்த கிரியேட்டின் லெவல் வந்து குறையுது. அதோட ஆவாரையோட மொத்த பஞ்சாங்கமும் இருக்கக்கூடிய கஷாயத்துலேயும் குறையுது. பட்டையில் இருக்கக்கூடிய பிசின் வந்து வெட்டைன்னு சொல்லுவாங்க. வெட்டை அப்படின்னு சொன்னால் வந்தோன்னா எக்ஸ்ட்ரீமாக வந்து குறிப்பாக பெண்களுக்கு வெள்ளைப்படுதல், சூட்டுனால் வரக்கூடிய வெள்ளைப்படுதலுக்கு ஆவாரம்பூ பிசின் வந்து ஒரு சிறப்பான மருந்தாக இருக்குது. இப்போ பொதுவாக ஆவாரம்பூ வந்து அழகு சார்ந்த விஷயங்களில் வந்து பயன்படுத்துவாங்க. அந்த ஃபேஸ் பேக்காக இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்க்ரப்பராக அந்த மாதிரிலாம் பயன்படுத்துவாங்க. அதுக்கும் உதவும். அதாவது அதெல்லாம் வந்து பொருளில் செஞ்சு பயன்படுத்தலாம். ஆனால் சாமானியனாக ஒருத்தவங்களுக்கு இப்போ நமக்கு இது பாருங்களேன், உள்ளழகு வெளியழகு நம்ம போனமே என்ன பண்ணுவோம், ஒருத்தவங்க பக்கத்தில் இருக்கும்போது வந்து என்ன கற்றாழை நாட்டுறோம். நிறைய பேர் அதை வந்து பற்றி வெளிப்படையாகவும் சொல்ல மாட்டாங்க. அது எவ்வளவுதான் தூரம் நீங்கள் வந்து டியோடரண்ட் அடித்தாலும், எவ்வளோதான் சென்ட் போட்டாலும் என்ன பண்ண அதெல்லாம் மிஞ்சி தூக்கிட்டு நிற்கும். அது வந்து பித்தத்தினால வரக்கூடிய அந்த கற்றாழை நாற்றம் இருக்குல்ல, இந்த கற்றாழை நாற்றத்துக்கு ஒரு மிகப்பெரிய மருந்து நம்ம தமிழ் மருத்துவத்துலேயும் நம்ம மூலிகை மருத்துவத்தில் இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த ஆவாரம்பூவோட பூ நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, இந்த ஆவாரம்பூவையும் நம்ம ஒரு 100 கிராம் எடுக்கிறோன்னா நல்லா அரைச்சிட்டு ஒரு 100 கிராம் பச்சை பயிறு, ஓகே நமக்கு வந்து விக்னா ரேடியேட்டான்னு சொல்லுவோம், பச்சை பயிர் நம்ம சாப்பிடக்கூடிய பாசிப்பயிரையும் ரெண்டையும் அரைச்சி மேலில் தேய்ச்சி குளித்தா வந்து அந்த கற்றாழை நாற்றம் வந்து முழுமையாக போயிடும். அதற்கு மேலே மேனி வந்து என்னென்னா ஏற்கனவே தங்க சத்து என்று சொல்லியிருக்கோம்னா மேனியும் வந்து பொன் போல மிளிரும் அப்படின்னு நம்ம சித்தர் பாடல்கள்லாம் சொல்கிறாங்க. இதை வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸில் பயன்படுத்துகிறோம். கம்ப்ளீட்டாக ஆவாரம் வந்து நம்ம தமிழில் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. ஸோ இதில் ஆங்கில மருத்துவத்தில் ரொம்ப அற்புதமாக ஒன்று கண்டுபிடிச்சிருக்காங்களாம். எனக்கு பேர் என்ன அப்படின்னு சொன்னால் கார்டியாக் கிளைக்கோசைடு அப்படின்னு சொல்லி, இது வந்து என்ன அப்படின்னு சொன்னால் வந்து இந்த நம்ம சென்னா ஆரிக்குலோட்டான்னு சொல்லுவாங்க. அந்த சென்னா ரிலேட்டட் இருக்கணும்னா சென்னா பிசிரின் அப்படின்னு சொல்லி ஒரு மூலக்கூறு. இது வந்து கார்டியாக் கிளைக்கோசைடு, அதாவது இதய மருத்துவத்திலையும் இது வந்து ஒரு தலை சிறந்த நிவாரணியாக விளங்குது அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவத்திலையும் இது பயன்படுது. நம்ம தமிழ் மருத்துவத்தில் அந்த காலத்துலேருந்து பயன்படுது. நிறைய நாடுகளில் இந்த ஆவாரை தொடர்பான பயன்பாட்டில் எல்லாத்துலேயுமே தமிழோட பெயர்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். இப்போ பொதுவாக வந்து ஆவாரம்பூ வந்து வெளி அழகுக்கு மட்டும்தான் பயன்படுத்துவாங்கன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து உடல் வலிமையாகிறதுக்கும் சரி, நோய்கள் தீர்றதுக்குமே ஆவாரை வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. இன்னொன்று நீங்கள் பேசிகிட்டு இருக்கப்போ தோணுது, பொதுவாக அந்த வாழை மரம் தான் வந்து எல்லா பகுதியுமே பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஆவாரம் பூவுமே அதே மாதிரி தான் எல்லா பகுதியுமே பயன்படுத்தலாம்னு சொல்லுவாங்க. இப்போ எல்லா பகுதியிலும் பயன்படுத்துறதுக்கு பேர்லாம் வந்து கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. கற்பக விருட்சம்னா எல்லாமே. இப்போ தென்னை மரம் கற்பக விருட்சம்னு சொல்லுவாங்க. வாழையை நம்ம புல் இனத்தில் இருக்கக்கூடிய ஒரு கற்பக விருட்சத்துக்கு ஈக்குவலானு சொல்லுவாங்க. இது வந்து முழுவதுமாக பயன்படுத்துறது நீங்கள் சொன்னீங்க. உடல் உரமாக்கினா டானிக்னுவோம். ஒரு மூலிகையில் டானிக் எஃபெக்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால் உரமாட்டுறது. நம்ம ஊரில் புதுசாக ஒருத்தவங்க திருமணம் பண்ணாங்கன்னா என்ன குவளையில் தண்ணீர் கொடுக்குறாங்க, பால்லாம் கொடுக்குறாங்க, வெள்ளி குவளையில், வெள்ளி செம்பில் தான் பண்ணுவாங்க. ஏன்னா வெள்ளி வந்து கூலண்ட்டு. அதனால தான் நம்ம மிஞ்சியெல்லாம் வெள்ளியில் போடுறாங்க. அந்த உடல் சூடை தணிக்கிறது, அது வந்து உரத்தை அதிகரிக்கிறது, இளமையை மீண்டும் பூக்க வைக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்கு பேர் டானிக்ன்றோம். இந்த குளிர்ச்சி உண்டாக்கியில் பெஸ்ட் டானிக் வந்து ஆவாரை. ஓகே, இவ்வளவு இருக்கக்கூடிய இந்த கேசியா ஆரிக்குலாட்டா எனக்கூடும் இந்த ஆவாரம் பூவோட பயன்பாடு நமக்கு மலைகளில் மட்டும் கிடையாது. இந்த மூலிகை பாருங்கள், சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம இயல்பான நிலத்தில் நம்ம வீட்டுக்கு அருகாமையிலே இருக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு மூலிகை எப்படி நம்ம பயன்படுத்தலாம், இதுக்கு மேலே இதை சின்ன குழந்தைங்களுக்குலாம் எப்படி கொடுக்கலான்னு ஒரு இது இருக்குது. நம்ம நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். நம்மளோட மருத்துவமனைகள்லாம் பயன்படுத்தலாம். இதுக்கு பேர் ஆவாரை குல்கந்து. குல்கந்துனா எதை போட்டு செய்வாங்க? ரோஜா பூ போட்டு. ஆமாம், ரோஜா பூ போட்டு அது ரோஜா குல்கந்து கம்ப்ளீட்டாக. அப்போ இதில் வந்து என்னென்னா நமக்கு வந்து ஒரு 100 கிராம் அப்படின்னு சொன்னால் 100 கிராம் அளவுக்கான 100 கிராம்னா ஒரு கைப்பிடின்னு வச்சுக்கோங்களேன். இதோட பூவோட இதழ்களை இந்த மகரந்த இலைகள் இதெல்லாம் எடுத்துடணும். ஒன்லி இதழ்களை மட்டும் எடுத்துக்கிறணும். எடுத்துட்டு வெயிலில் போடாமல் நிழல் காய்ச்சல் பண்ணிவிட்டு அதற்கு ஈடுனே 2 பங்கு வந்து நாட்டு சர்க்கரை, அதே போல் கொஞ்சம் தேன், இதை கலந்து கண்ணாடி பாத்திரத்தில், அது வந்து இதில் இல்லை, ஈய பாத்திரத்துலையோ பிளாஸ்டிக்லையோ இல்லை, கண்ணாடி பாத்திரத்தில் வச்சு நம்ம அதை ரெண்டையும் கொதிக்க வச்சு அந்த கண்ணாடி பாத்திரத்தில் புட்டியில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து இளமையை மீண்டும் பூக்க வைக்கக்கூடிய ஒரு எக்ஸலண்ட்டான குல்கந்து.
இது குழந்தைகளுக்கான டானிக். கண்டிப்பாக வெளியில் வந்தோம், ஃபஸ்ட்டு பார்த்த இடமே ஆவாரை. முழுக்க நிறைய பயன்கள் சொல்லிட்டீங்க. ஆமாம், ஆவாரையோட நம்ம காய்களை பார்க்கலாம். இந்த காய்களில் இருக்கக்கூடியது உள்ளுக்குள்ளே வந்து ஆவாரையோட விதைகள் இருக்குது. இந்த விதையும் வந்து பயன்பாடு, பூவும் பயன்பாடு, இலையும் பயன்பாடு, இதோட பட்டை என்று சொல்லக்கூடிய இந்த இருக்குல்ல, இந்த பட்டைகளும் பயன்பாட்டில் இருக்குது. ஸோ இந்த பட்டை எல்லாமே ஆந்த்ரோகுயினன் அப்படின்னு சொல்லி ஆங்கில மருத்துவத்தில் மெயினாக துவர்ப்பு இனிப்பு, ஆவாரைனா துவர்ப்பு இனிப்பு, அந்த ஆந்த்ரோகுயினனோட பயன்பாடு நிறைய இருக்குது. நம்ம இந்த ஆவாரையை பார்க்கும்போது பாடல்கள்லாம் பார்த்திங்கன்னா சித்தர் பெருமக்கள்லாம் பாடல்களாகவே எழுதி வச்சுருக்காங்க. இப்போ நம்ம ஆங்கிலத்திலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ஃபார்முலா எழுதியிருப்பாங்க. நம்ம சித்தர்கள் வந்து ஆவாரை குடிநீர் அப்படின்றதுக்கு ஒரு ஃபார்முலா எழுதியிருக்காங்க. அந்த ஃபார்முலா பார்த்திங்கன்னா நம்ம அதிசயமாக இருக்குது. ஆவாரை கொன்றை நாவல் அலைக்கடல் முத்த கோஷ்டம் மேவிய மருதந்தோறும் விரைந்துறக்க கொண்டு பூவிரி குழலினாலே பொருந்தவே தன்னை உண்ண காவிரி நீரும் வற்றி கடல் நீரும் வற்றும் தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. காவிரி நீர்னு ஒன்று சொல்கிறாங்க, கடல் நீர்னு சொல்கிறாங்க. காவிரி நீர்னா இனிப்பு, கடல் நீர்னா உப்பு. எப்படி எழுதியிருக்காங்க பாருங்களேன். ஒரு ஃபார்மகோஃபியாவில் இன்றைக்கி இருக்கக்கூடிய டாப் கிளாஸ் ஃபார்மகோஃபியாவை ஒரு தமிழ் பாடல் இருக்கா. இதுனா தமிழ் மொழியில் இருக்கிறதுனால பிரபலம் அடையலை. ஆவாரையோட மருத்துவ பயன்லாம் நிறையா சொன்னீங்க சார். அப்போ இந்த பூவை அப்படியே பிடுங்கி சாப்பிட்லாமா? நம்ம போகிற வரையில் அப்படியே பறித்து சாப்பிட்டு அப்படியே போகிற மாதிரிலாம் போகலாமா? சாதாரணமாக நம்ம வந்து சாதாரணமாக நம்ம சாப்பிட்லாம். இதை நீ சாப்பிட்டு பாருங்கள். என்ன சுவை இருக்குது? துவர்ப்பு சுவை. சுவை ஒரு மெல்லிய இனிப்பு கலந்த துவர்ப்பு. ஆமாம், துவர்ப்பும் இனிப்பும் இருக்க சுவை ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். இதை வந்து நல்லா காய வச்சு பாலோட கலந்து உண்ணும் போதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம நார்மலாக டீ குடிக்கிறோம்ல, ஆமாம், இந்த டீ குடிக்கிற பழக்கத்தெல்லாம் விட முடியலன்னு தவிச்சிட்டு இருப்பாங்களா ஒரு சில பேர், அவங்களுக்கு இந்த ஆவாரையும் பாலும் கலந்த டீ வந்து ரொம்ப அருமருந்தாக இருக்கும். ரொம்ப நன்றி சார் இதை பற்றி சொன்னதுக்காக. நம்ம தொடர்ந்து பயணிப்போம், அடுத்தடுத்த மூலிகைகளையும் போய் பார்ப்போம். நன்றி.